பிக்சல் காரின் சாகசங்கள். ஒரு நகரத்தின் ஓரத்தில் பிக்சல் என்ற ஒரு சிறிய, புத்திசாலி கார் இருந்தான். அவன் மிகுந்த ஆர்வமுள்ளவன், எப்போதும் புதிய சாகசங்களை தேடித் திரிந்தான். முதலாவது சாகசம். ஒரு நாள் பிக்சல் ஒரு பழைய சாலையில் பயணித்தான். அங்கே அவன் சாலையின் ஓரத்தில் ஒரு பழைய, கைவிடப்பட்ட கேள்விப் பெட்டி கண்டான். இதில் என்ன இருக்கலாம் என்று சிந்தித்த பிக்சல் அங்கே சென்றான். அப்பொழுது அவன் ஒரு நகைச்சுவையான ஆவி சந்தித்தான். அந்த ஆவி பிக்சலின் நண்பராகி அவனை பல சாகசங்களுக்கு கூட்டிச் சென்றது. இரண்டாவது சாகசம். பின்பு பிக்சல் அப்பகுதியில் உள்ள ஒரு பழைய கோட்டையில் சென்றான். அங்கே அவன் ஒரு மர்மமான வரைபடத்தை கண்டான். அது ஒரு புதையல் வரைபடம். பிக்சல் தனது ஆவி நண்பருடன் சேர்ந்து அந்த புதையலை கண்டுபிடிக்க முயற்சித்தான். பல சவால்களை சமாளித்து இறுதியில் அவர்கள் அந்த புதையலை கண்டுபிடித்தனர். அதில் தங்கம், வைரங்கள் மற்றும் பல விலைமதிப்பற்ற நகைகள் இருந்தன. மூன்றாவது சாகசம். அந்த புதையலை கண்டுபிடித்த பிறகு பிக்சல் ஒரு கத்தியை எடுத்து புதிய இடங்களுக்கு பயணிக்க தீர்மானித்தான். அவன் சமுத்திரத்தின் வழியாக, பழைய நெடுஞ்சாலைகளின் வழியாக மற்றும் அடர்ந்த காடுகளின் வழியாக பயணித்தான். அவன் தனது நம்பிக்கையை இழக்காமல் அவனுக்கு எதிராக வரும் அனைத்து சவால்களையும் எதிர்கொண்டான். கதையின் முடிவு. பல சாகசங்களை அனுபவித்த பின் பிக்சல் திரும்பி தனது நகரத்திற்கு திரும்பினான். அவன் தனது நண்பர்களிடம் தனது சாகசங்களை பகிர்ந்து மகிழ்ந்தான். பிக்சலின் வாழ்க்கை, அவன் எப்போதும் புதிய சாகசங்களை தேடி வாழ்ந்ததால் எப்போதும் சுவாரஸ்யமானதாக இருந்தது.